அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சையது ஹமீதா அரபிக் கல்லூரியுடைய 38வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் நாம் குவிஸ் காம்படிஷன் நடத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ் 500க்கும் மேற்பட்ட பதில்கள் நமக்கு வந்திருக்கின்றன. அதை தெளிவுபடுத்தும் வண்ணம் இந்த காணொளி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. 10 கேள்விகள் கேட்கப்பட்டன. அதில் முதலாவது கேள்வி, இஸ்லாமிய விதிகளை வழங்குவதற்குண்டான இஸ்லாத்தின் 4 அடிப்படை ஆதாரங்கள் யாவை? இஸ்லாத்துடைய அடிப்படை எதை வச்சு சட்டம் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். இந்த 4 விஷயத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாத்துடைய விதிகள் தீர்மானிக்கப்படுகின்றன. இரண்டாவது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை அடைந்த பிறகு முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? மஸ்ஜிதுல் குபா. மஸ்ஜிதுல் குபா தான் முதல்ல கட்டப்பட்டது. மூன்றாவது கேள்வி, அறிவியல் துறையில் புதுமையான பங்களிப்பிற்காக நோபல் பரிசு பெற்ற ஒரே முஸ்லீம் விஞ்ஞானியா? அறிவியல் விஷயத்தில் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி யாருன்னா அப்துல்சலாம் ஃப்ரம் பாகிஸ்தானில் அப்துல்சலாம் என்று சொல்லக்கூடிய நபர். நான்காவது, மதீனாவிலிருந்து தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் பகுதிக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதற்காக உயிர் தியாகம் செய்த மத பிரதிநிதியார்? நம்முடைய ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா. அவங்க தான் மதீனாவில் தமிழகத்திலேயே, குறிப்பாக அன்றைக்கு இருந்த பாண்டிய நாடு, இந்த ஏரியாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை பரப்பியவர் இப்ராஹிம் பாதுஷா. ஐந்தாவது கேள்வி, இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக சென்னை அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்ட சஹாபி யார் என்றால் தமீமுல் அன்சாரி. அவங்க தான் சென்னையில் இன்றைக்கி அடங்கப்பட்டிருக்காங்க. அவங்க தான் இஸ்லாத்தை பரப்புவதற்காக அந்த சஹாபி. ஆறாவது கேள்வி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல வரலாற்று சின்னங்களை கட்டி விக்டோரியா ராணியின் வேண்டுகோளின்படி பல கப்பல்களில் பொருட்களை அனுப்பி ராணிக்கு பொருளாதார ரீதியாக உதவிய முஸ்லிம் பரோபகர் அவரின் பெயரை குறிப்பிடுங்க. அவர் யாருன்னா சீதக்காதி மரக்கையார் தான் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். ஏழாவது, வரலாற்றில் அஞ்சல் முறை, ஓய்வூதியம் மற்றும் கடற்படையை அறிமுகம் செய்த இஸ்லாமிய ஹலீஃபா யார்? அஞ்சல், கடற்படை மூலமாக இஸ்லாத்தை பரப்புவதற்கெல்லாம் முதல் முறையாக தயாரானது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எட்டாவது கேள்வி, முதல் ஹதீஸ் தொகுப்பு எது? அதன் ஆசிரியர் யார்? முதல் ஹதீஸ் தொகுப்பு முவத்தா. அவருடைய ஆசிரியர் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. 9வது கேள்வி, எது புனித குர்ஆனின் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பாக அறியப்படுகிறது? அதன் பெயர் என்ன? குர்ஆனுடைய முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பும் அதனுடைய பெயர் என்ன? யார் எழுதினா? அதனுடைய பேர் தி குர்ஆன். அது எழுதினது அலெக்சாண்டர் ரோஸ். 10வது கேள்வி, மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, உலகளாவிய பள்ளிகள் மற்றும் இஸ்லாமிய கல்லூரி போன்றவற்றை உள்ளடக்கிய 150 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிகப்பெரிய நவீன மசூதியின் பெயரை குறிப்பிடவும். அதன் நிறுவனர் யார்? எல்லா 150 ஏக்கரில் எல்லா விதமான சகல சௌகரியங்களுடன் இருக்கக்கூடிய அந்த பள்ளி எங்கே இருக்குது? அந்த பள்ளியுடைய பேர் என்ன? அது யார் நிறுவனர் என்பதை பற்றி சொல்லணும். 10வது கேள்விக்கான ஆன்சர் ஷேக் அபூபக்கர். இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏபி உஸ்தான்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளியுடைய பெயர் மஸ்ஜிதுல் ஃபுத்தூஹ், ஜாமியுல் ஃபுத்தூஹ், மர்கஸ் நாலேஜ் சிட்டி, மஸ்ஜிதுல் ஆசார் அப்படியெல்லாம் அறியப்படுது. ஏன் மஸ்ஜிதுல் ஆசார்னு சொல்கிறாங்கன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கேசம், அந்த அவங்களுடைய முடி, அதை வைப்பதற்காக வேண்டிய, அதனால் மேலும் நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசார்கள் அங்கே இருக்குது.
அதனால் மஸ்ஜிதுல் ஆசார், ஜாமியுல் ஃபுத்தூஹ் சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு. மர்கஸ் நாலேஜ் சிட்டி மஸ்ஜிது. ஏன்னா அந்த 150 ஏக்கருக்குள்ளே போனாலேயே அது ஒரு தனி ஒரு உலகம். அங்கே இல்லாத ஒன்றுமே கிடையாது. எல்லா அறிவியல் விஷயங்களும், எல்லா விதமான கல்வி கலா பீடங்களும் நிறைந்த ஒரு இடமா இருக்குது. அதை உருவாக்குவதற்கு ஏபி உஸ்தாது மிகப்பெரிய சிரமங்கள் எடுத்துக்கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்குது. ஒரு கேரளக்கரையில் உள்ள ஒரு மனிதன் இவ்வளோ மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாரும் அந்த இடத்த போய் பார்க்கவில்லை. அப்படி நிறைய மாணவர்கள் நமக்கு ஆன்சர் தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணொளி. உங்களுடைய முயற்சிகளையும் எங்களுடைய முயற்சிகளையும் வல்லவன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.